ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தீபாவளி முடிந்து விட்டாலும் பட்டாசு சத்தம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெடித்துக் கொண்டுதான் இருக்கு. வெடிக்காத தப்பு வெடிகளை பிந்தைய நாளில் வெடித்து புரட்சி செய்பவன் இடிதாங்கி. ஆனால் நான் சிரித்தால் தீபாவளி என்று பாடும் எதிர்கட்சிக்காரர்கள் இடிதாங்கி சிரித்தால் தீர்ப்பாய் பழி என்று கூறி இடிதாங்கியை ஒழித்து கட்ட உசுப்பி விடுகிறார். இடிதாங்கியின் மேல் ஓலை பட்டாசை வீசி என்கவுண்டரில் ஓய்ந்தான் என்று சொல்லுவதற்கும் சரமாரியாக சதி திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக உளவுத்துறை ஓலை அனுப்பியிருக்கு. நான் அவர்களை எச்சரிக்கிறேன். இடிதாங்கி பார்ப்பதற்கு மங்குனி மத்தாப்பு போல இருந்தாலும் பற்ற வைத்தால் நின்று கொண்டு எரிவான். தீபாவளி முடிந்து விட்டாலும் முடியாவிட்டாலும் அரசியல் வானிலே முந்தி வரும் இந்த முந்திரி கொட்டை மந்திரியாகும் வரை நின்று கலர் கலராய் ஒளி வீசிக் கொண்டிருப்பான் என்றும் எச்சரிக்கை. இந்த தீபாவளிக்கு 2 விஷயங்கள் நடந்திருப்பதாக சொல்லுகிறார்கள். ஒன்று, ஒலி மாசு அதிகரித்து இருப்பதாக சொல்லுகிறார்கள். தீபாவளிக்கு முன்கூட்டியே இடிதாங்கி காதை பொத்தி கொண்டு போவதை பார்த்த பிறகும் கூட கடுப்பேற்ற வேண்டும் என்பதற்காகவே கண்டபடி வெடித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை திருவல்லிக்கேணி, சவுகார்பேட்டை, பெசன்ட் நகர் ஆகிய பகுதிகளில் இடிதாங்கி நடமாட்டம் இருக்கிறது என்று தெரிந்தே ஊசி வெடியை போட்டு விரட்ட பார்த்திருக்கிறார். டெசிபல் அளவை கூட்டி இடிதாங்கியின் காதை டெட்டாக்க திட்டம் போட்டால் நடக்குமா? 2 நாள் கொண்டாட்டத்தில் 10,000 டன் குப்பைகள் கோபுரம் போல் குவிந்திருக்கின்றன. காற்று வாங்க போய் கவிதை வாங்கி வரலாம் என்று சென்றால் கவிதையோடு சேர்ந்து இலவச இணைப்பாக கன்றாவியும் கிடைத்து விடுகிறது. அந்த அளவுக்கு காற்று மண்டலம் கன்றாவி மண்டலமாக மாறிவிட்டது. இடிதாங்கியை பொறுத்தவரையில் கண்டதையும் தாங்கும் ஹார்ட்டை படைத்தது. நஞ்சை சுவாசித்தாலும் லங்ஸ் பங்கஸ் ஆக போவதில்லை. ஆனால் குழந்தைகளின் லங்ஸ் அப்படி இல்லை. அந்த பிஞ்சு லங்ஸில் நஞ்சு கலந்தால் என்ன ஆகும்? உலகம் முழுக்க நச்சு காற்றை மூச்சாக இழுக்கிறபடியால் 300 மில்லியன் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாக யூனிசெஃப் சொல்லி இருக்கிறது. மேகதாதுவில் அணை கட்ட துடிப்பவர்கள் மேகத்தில் அணை கட்டி நஞ்சை தடுக்க தயாரா என்று கேட்டால் வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா என்று கேட்கிறார். இன்னொரு விஷயம் என்னவென்றால் கடந்த தீபாவளியை விட இந்த தீபாவளிக்கு சரக்கு விற்பனை சரிந்திருக்கிறது. அதாவது குடி மாமணிகள் 15 கோடி ரூபாய்க்கு குறைவாக குடித்திருக்கிறார்கள். ஆக இந்த தீபாவளியை பொறுத்தவரையில் குடிப்பதா அல்லது வெடிப்பதா என்ற குழப்பத்தில் மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது நன்றாக தெரிகிறது. அதாவது வெடியா குடியா என்ற குழப்பம். தொட்டுக்கொள்ள ஊறுகாயா அல்லது ஊசி வெடியா என்று யோசிப்பதற்குள் தீபாவளியும் முடிந்தது. ஆக மொத்தத்தில் சரக்கு விற்பனையில் சறுக்கல் ஏற்பட்டதற்கான காரணத்தை கண்டு ஆராய ஒரு நபர் கமிஷன் போட்டு ஆய்வு செய்தால்தான் பொருளாதாரம் தலை நிமிர்ந்து நிற்கும் என்று உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.